Oh
அதிகாரம் 1 முதல் 11 வரை வார்த்தைகள் 57ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசித்து தியானிக்க வேண்டியது திருப்பாடல் 57ஆம் அதிகாரம். நாங்கள் எடுப்போம். சிவவாஸ் கடவுளை எனக்கு இறங்கு, நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடம் நீங்கும் வரை உம் இறக்குகளின் நிலையை எனக்கு உங்களிடமாக கொண்டுள்ளேன். உன்னதமான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானவரிலிருந்து அவர் எனக்கு உதவி, என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தாம் பேரன்பையும் வாக்கு பெருளாமையையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுகும் சிங்கங்கள் கொண்டவர்களையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் மக்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை. அவர்கள் கூர்மையான வாழ் கொண்டது. கடவுளை வானங்களுக்கு மேலாக நீ உயர்த்தப்படுவதாக. பாரங்கும் உமது ஆட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழி எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனமொழிந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர். அவர்களே அதில் விழுந்தனர். என் உள்ளம் உறுதியாக இருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாக இருக்கின்றது. நான் பாடுவேன், உமை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சை விழித்தெழு, வீணையே யாழை விழித்தெழுங்கள். வைகளை நான் விழித்தெழ செய்வேன். என் தலைவரை மக்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உமை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பெயர் வாழ உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பெறாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளை, வான்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாருங்கள் உமது ஆட்சி விளங்குவதாக. இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி அதனுடைய பின்பலம் என்ன என்று அதற்கு மேலாக சிறிய எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாடல் தலைவருக்கு அழிக்காதே என்று சவுலுக்கு தப்பியோடி குதிரையை ஒழித்து கொண்டிருக்கும் பொழுது தாவீது பாடிய பழுவாய் பாடல். சவுல் எதற்காக தாவீது இருந்தாரு? சாப்பாடு கொடுக்கிறதுக்கா? பதவி கொடுக்கிறதுக்கா? ஆடம்பரமான வாழ்வு கொடுக்கிறதுக்கா? சுகங்கள் கொடுக்கிறதுக்கா? இல்லை. எதுக்கு? குறுவதற்காக. எதிரி தன் அருகில் வந்து தன்னை கொல்வதற்காக காத்திருக்கிறவர்கள் குகைக்குள் ஒளிந்திருக்கிற, அதாவது அஞ்சி ஒளிந்திருக்கிற தாவீது பாடுகிற பாடல். கடவுளை நோக்கி அவர் ஏறெடுக்கிற ஜெபம். நம்ம வாழ்க்கையிலையும் இத்தகைய தருணங்கள் நமது வாழ்க்கையில் வருவது பலவிதமான சந்தர்ப்பங்களில் பலரை கண்டு நாம் ஒளிந்திருக்கிறோம். பல சூழ்நிலைகளை கண்டு நாம் ஒளிந்திருக்க வேண்டிய தருணங்கள் கூட நிச்சயமாக நமது வாழ்க்கையில் வருவது. அப்படி வருகின்ற போது இந்த பாடல், இந்த திரு பாடலை நாம் எடுத்து வாசித்து அதிலிருந்து ஆற்றல் பெற வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய நாளை இந்த திருப்பாடலை எடுத்தோம். 57ஆம் அதிகாரம் குறிப்பாக 1, 2, 3 வசனங்கள் மிகவும் உன்னதமான பொருளுடைய 15 வசனங்கள் தான் இருக்கின்றன. இதை நாம் காணாமல் படித்து நாம் போகிற வழிகள் எல்லாம் இதை சொல்லிக்கொண்டே நடப்பது கூட மிகவும் அருமையாக இருக்கும். ஏனெனில் உதவிக்காக வேண்டும். இந்த ஜெபம் என்பது உதவி வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடம் கேட்கிறது. நாம் தனிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நம்மாவே ஜெபிக்கிறதை விட இந்த வார்த்தைகள் விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தூய் ஆவியாருடைய தூண்டுதலால் எழுதப்பட்ட வார்த்தை. ஆகையால் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறவர் தூய் ஆவியாரோடு சேர்ந்துதான் ஜெபிக்கும். தூய் ஆவியாரோடு சேர்ந்து ஜெபிக்கும். நமக்கு ஜெபிப்பதற்காக கடவுள் தூய் ஆவியாரை தந்திருக்கிறார். பவுலடியாருடைய ஆண்டவராக முடிந்திருக்கிறார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பவுலடியார் கூறுவார், எப்படி எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு எல்லாமே குறையும். நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது ஜெபங்கள் கடவுளுடைய சிலத்தில் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம் என்றால் அந்த ஜெபங்களில் குறைகள் நிச்சயமாக குறைகள். நம்ம வாழ்க்கை ஜெபங்களுக்கு குறைகள். அதனாலதான் ரோமியர் 8:26 வாசிக்கின்ற போது பவுலடியார் தூய ஆவியானவரால் தூண்டப்பட்டு சொல்லுகிற வார்த்தைகள் இது. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களது பெருமூச்சுகள் வாயிலாக தூய ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிப்பார். இந்த வார்த்தைகள் திருப்பாடல் 57 நீங்கள் உங்களது மனதுக்குள்ளே பதிந்து வைத்தீர்கள் என்றால் உங்களது வாழ்க்கையை நீங்கள் போகிற வருகிற வழிகள் எல்லாம் இந்த ஜெபங்களை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள்
என்றால், இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டே நடந்தீர்கள் என்றால், நாம் தூய ஆவியானவருடைய துணையோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். கடவுளே எனக்கு இறங்கு. முதல் வார்த்தை நமது தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறதை விட முதல் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். கடவுளை இறக்க மிக முக்கியமான. அதனாலதான் முதல் காரியம், முதல் சிரமமா தாவீதரசர் அல்லது தூயாவுடைய கூடுதலால் தாவீதரசர் சொல்லி இந்த வார்த்தை இது, கடவுளே எனக்கு இறங்கு. கடவுளே எனக்கு இறங்கு. நம்ம எல்லா ஜெபங்களையும் கேட்பதற்கு, எல்லா தேவையும் முன்னால் வைக்கிறதுக்கு முன்னால ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம நேர்மையாளரா, நல்லவங்களா, நீதிமானா, புனிதர்களா இருக்கக்கூடிய தேவை நம்ம இருக்கிறோம். நம்ம சோதித்து பார்த்தா நமக்கு தெரியுங்க. வெளியிடத்தில் நம்ம பல நேரங்களிலையும் நல்லவரா நமக்கு வெளியிட காட்டினா இருக்கலாம். அதனால பல நேரங்களில் ஆண்டவர் வெளியிடக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு கேடு பல நேரங்களில் சொல்லுவார். ஏன்னா வெளியிட காட்டுறவங்க அவங்களுக்குள்ளாரையும் நன்மை இருக்கு அவங்களுக்கு வெளியிட காட்ட மாட்டதில்ல, தங்களை ஏமாற்றிக் கொள்கிற போது அவர் ஆண்டவர் வெளியிடக்காரர்கள். ஆனால் எப்போது மனம் திரும்பி வருகிறார், மனம் வருந்தி வருகிறார், அவருடைய சந்தையில் வருகிறார்கள், அப்போதெல்லாம் ஆண்டவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதை நம்மால் முதலிலேயே நம்ம ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கு. இதுதான் யோபு வச்சு சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? யோபு யார் அப்படின்னு சொல்லுவீங்க? யோபு யாரு? மிகவும் நல்ல நீதிமான மனுஷன். கடவுளே சொல்ற நீதிமான யோபு புத்தகத்தை எடுக்குமா? பைபிள் எல்லாரும் இல்ல நமக்கு எல்லாம் நம்ம பைபிள் எடுத்துக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமையாவது கண்டிப்பா பண்ணுவோம், மற்ற நாட்களையும் கொள்ளுவான். இன்னைக்கு குறிப்பா நாள் எல்லாம் வேலை பண்ணி விடுறோம். இன்னைக்கு யோபு புத்தகத்துல, யோபு 1ஆம் அதிகாரத்துல கடவுளுடைய புதல்வரான அனைவரும் ஆண்டவருடைய முன்னிலையில் வந்து கூடினார்கள் என்று எழுதப்பட்டது. அப்போது 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், விருது நாட்களில் 10ஆம் வசனம், அனைத்தையும் நீ சூழ்ந்து நின்று நாங்கள் ஆண்டவர் யோபுவை காத்ததாக யோபுவை பற்றி சாத்தான் ஆண்டவரிடம் கூறிய வார்த்தை. 1ஆம் வசனம் சாத்தான் ஆண்டவரிடம் ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளை விட்டு அஞ்சி நடக்கிறார், நீ அவரை சூழ்ந்து நின்று காக்கிறீர். யோபு மக்கள் சூழ்ந்து காக்கிறாரு. நம்மள எல்லாரையும் தான் யோபு என்ன செய்யறாரு? யோபு நீதிமானாக, கடவுளுக்கு முன்னிலையில் நீதிமானாக, நேர்மையாளராக வாழ்கிறார். கடவுளுக்கு முன்னிலையில் நேர்மையாளராக வாழ்கிறார். அப்படிப்பட்ட யோபு என்ன சொல்றாருன்னு சொன்னா, 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று வாசித்தோம் அப்படின்னா, யோபு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தனது வேதனையின் மத்தியில, தனது சோதனையின் மத்தியில, உடல் மனசு புண்ணுனால கிழிச்சே முடிகிறது, சிறப்பை சொல்லிருக்கிறாரு. உங்க ஊரில் வந்து சகிக்க முடியாத ஒரு வேதனை தெரியுமா? ஊரில் வந்து நம்மளால தாங்க முடியாது. அதுவும் புண்ணு அந்த இடத்துல சுற்றி சொல்லிட்டே இருக்குன்னா, புண்ணு இருக்கு, நம்ம சொல்லிட்டே இருக்கோம், திரும்ப அது புண்ணாயிட்டே இருக்கும், இன்னும் ஒரு அதிகமாயிட்டே இருக்கு. எப்போ சொல்லி அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அவருக்கு கையால் சொல்லி தாங்க முடியாது, சிறப்பை எடுத்து சிறப்பை துண்டு எடுத்து சொல்லிட்டு சூழ்நிலையா யோபுக்கு அவ்வளவுக்கு வேதனைக்கு மத்தியிலாக யோபு இந்த வார்த்தைகளை சொல்றது. 9ஆம் அதிகாரம் 15ஆம் வார்த்தை வாசிக்கணும். நான் நேர்மையாளனாக இருந்தாலும் அவருக்கு பதிலளிக்க இயலுமே. கடவுளுக்கு நான் பதிலளிக்க என்னால் முடியாது. நான் நேர்மையாளனாக இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு முன்னிலையில பதிலளிக்கிறதுக்கு தகுதி. அடுத்து என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே இறைஞ்சி நான் கேட்கக்கூடியது, நான் வேண்டக்கூடியது, எனது ஜெபம் என்பது என்ன என்றால், என் கடவுளிடம் நான் என் இரக்கத்துக்கு, கடவுளுடைய இரக்கத்துக்காக நான் ஹalleluya 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 பகவானுடைய கடவுளிடம் இரக்கத்துக்காக சொல்லிக்கிற யோபுவை நாம் காண்கிறோம். யோபு சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, நான் இப்படி நேர்மையாளனாக இருந்தா கூட, நான் நல்லவனே கடவுளை சாட்சி சொல்றாரு, இவ்வளவு எல்லாரும் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க, நான் அப்படி நல்லவனா இருந்தா கூட என் கடவுளுக்கு முன்னிலையில நிற்பதற்கு தகுதியற்றவன். அதனால எனக்கு தேவை கடவுளுடைய இரக்கம். அதுதான் திருப்பாடல் 57 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் தாவீது வழியாக கடவுளுடைய ஆவியானவர் ஜெபிப்பதற்கு நமக்கு கற்றுத் தருகிறார். கடவுளே எனக்கு இறங்கும், திரும்பவும் எனக்கு இறங்கும். கடவுளே எனக்கு
என்மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே எனக்கு இறங்கும். தாவீது அரசர் ஜெபிக்கிறார். குகையில அரசன் கொல்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு குகையை சுற்றும் எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவங்களை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு அவர் ஜெபிக்கல. அதாவது என்ன சூழ்ந்திருக்கிற எதிரிகளை எல்லாரும் கொன்று கொடுக்கிற ஆண்டவரே அப்படின்னு அவர் ஜெபிக்கல. இவங்க கடலை துண்டா போட்டு அப்படின்னு ஜெபிக்கல. தனது பாவத்தை வச்சு தனக்கு வாழ்க்கையை வச்சு அவங்க இறக்கிறார்கள். மற்றவங்களை எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களை தான் அழிக்கணும், அவங்களுக்கு நாசம் வரணும், அவங்களுக்கு கேடு வரணும், அவங்களுக்கு தீமை வரணும் என்பதை எல்லாம் தாண்டி அதெல்லாம் அவர் ஜெபிக்கல. அந்த காரியமே அவர் ஜெபிக்கல. தாவீது வாழ்க்கையில மொத்தமா நம்ம பார்க்கிறது ஒருபோதுமே அவருக்கு தன்னை கொல்ல வந்த சவுலை கொல்வதற்கான பல வாய்ப்புகள் கிடைத்ததிலும் கொல்லாமல் இரக்கத்தோடு விடுகிறார் தாவீது அரசர். அவர்களுக்கு அழிவு வரணும் ஒருபோது ஜெபிக்கல. மாறாக என் மீது இறங்க மாட்டார்கள், என் மீது இறங்க மாட்டார்கள். இதேதான் நமது வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. நமக்கு துன்பங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம், நாம் அவமதிக்கிறவர்கள் சூழ்ந்திருக்கலாம், நமக்கு பிரச்சனை அதிகமான சுற்றி இருக்கலாம். அதை பற்றி எல்லாம் நம்ம கவலைப்படாம கடவுளுடைய இரக்கத்திற்காக நம்மை நாம் விட்டுக்கொள்ளும். இரக்கத்துக்காக விட்டுக் கொடுக்கிற மனதை நமக்குள்ளாக உருவாகும். குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், பிள்ளைகளுக்கு படிப்பு வராமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்காக எதிர்காலம் நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை எனக்கு மேல ஆண்டவர் இரக்கம் காட்டினா இதெல்லாம் சரியாக இருக்கலாம். என் மீது கடவுள் இரக்கம் பண்ணால் என் பிள்ளைகளுடைய வாழ்வு ஒருவேளை நம்பலாம். ஆகிய கடவுளுடைய இரக்கத்திற்காக ஜெபிப்பது என்பது மிகவும் முக்கியமான காரியம். தாவீது அரசர் ஜெபிக்கிறார், கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அடுத்த வார்த்தைகள், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். பல நேரங்களிலும் வேதனைக்கு மத்தியில இந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் தருகின்றவையாகும். ஆண்டவரோட சொல்ல வேண்டியது, நான் உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். ஆண்டவரே எனக்கு தஞ்சம் நீ, எனக்கு அடைக்கலம் நீ. திருப்பாடல் 27 இதே காரியம் தான் நான் தாவீது அரசர் வழியாக ஆண்டவர் ஒழித்திருப்பார். திருப்பாடல் 27 12 என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை கையளித்து விடாதும், ஏனெனில் பொய் சாட்சிகள் நன்மை உற்சாக கொண்டவர்களும் எனக்கு எதிராக கிளம்பி இருக்கின்றனர். எதிரிகளிடம் கையெழுத்து விடாதே அப்படின்னு சொல்லும்போது, நான் உம்மிடம் அடக்கம் புகுந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை விட்டு விடாதேயும், என்னுடைய சன்னதியில் தள்ளி விடாதேயும். அதுதான் திருப்பாடல் 51 அதிகாரம் 11 வசனத்திலையும் தாவீது அரசர் ஆண்டவரே உம்முடைய சன்னதியில் என்னை தள்ளி விடாதேயும். அப்போது திருப்பாடல் 57 1 வசனத்துல ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் என்று கூறுகின்ற தாவீது அரசர் அந்த தஞ்சம் புகுகின்ற அந்த வார்த்தைகளை தன் கவனத்தை கொண்டிருக்கிறார். எப்படி எதிரிகளுக்கு கையெழுத்து விடாதே, உம்முடைய சன்னதியில் என்னை தள்ளி விடாதே, நான் இன்று உம்மோடு இருக்க வேண்டும், நான் இன்று உம்மிடம் அடைக்கலம் புகுந்ததாக ஒரு கால்பாதத்திலே அமர்ந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாருவதால் இந்த ஜெபத்தினுடைய பொருள் என்பது நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் என்ற வார்த்தைகளோடு விடுவதற்காக ஆண்டவரே எனக்கு அடைக்கலம், ஆண்டவரே எனக்கு அடைக்கலம், அவருடைய சன்னதியில் இருக்க வேண்டும். திருப்பாடல்கள் 84 அதிகாரம் 3 வசனம். திருப்பாடல்கள் 84 அதிகாரம் படைகளானவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் பூமிக்கு வீடு கிடைத்துள்ளது, தங்கள் குஞ்சுகளுக்கு வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உன் இல்லத்தில் தங்கி இருப்போ நற்பெயர் பெற்றோர், உன் இல்லத்தில் தங்கி இருப்போ நற்பெயர் பெற்றோர். அப்படி ஒரு பெயருக்காக அவர் ஜெபிக்கிறார். 57ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு இரக்கத்திற்காக ஜெபித்து, ஆண்டவரை உம்மிடம் நான் அடைக்கலம் புகுகிறேன், உம்மிடம் தஞ்சம் அடைகிறேன், என்னை புறமை தள்ளிவிடாதையும், ஏனெனில் உம்மிடம் இருக்கிறவர்கள் தான் வாழ்வு நலம்பு, உம்மிடம் இருந்தால்தான் வாழ்வு நிம்மதியா இருக்கும், உம்மிடம் இருந்தால்தான் வாழ்வு சந்தோஷமா இருக்கும். அடுத்து 74 அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள், அவர்கள் என்றும் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற பேரும் பெற்றோர். ஆண்டவர்கிட்ட புகழ்ந்து இருக்கிற நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேரான மதியம்.
வலிமை, ஆற்றல், எதை செய்வதற்கான திறன், எதை செய்வதற்கான கொட கடவுள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாருக்கு. அவரிடம் தஞ்சமடைந்து அவரோடு இருப்பவர்களுக்கு, அவரிடம் தஞ்சமடைந்து அவரோடு இருப்பவர்களுக்கு முதல்ல நம்ம கேட்க வேண்டியது ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கேட்க வேண்டும். ஆண்டவர் இரக்கம் நமக்கு தருவார் நிச்சயமாக. ஏனெனில் இரக்கத்திற்கு இவ்வாறு கூறப்படுகிற புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வார்த்தையில் நாம் வாசிக்கிற புலம்பல் எரேமியாவை வாக்குறதுக்கு முன்னால் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வார்த்தை. ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் குறைந்து போகவில்லை, ஆண்டவருடைய இரக்கம் ஒருபோதும் தீர்ந்து போகவில்லை, மாறாக அது காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது. காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது. கடவுளுடைய அன்பு காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது. கடவுளுடைய இரக்கம் காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது. அது புதுப்பிக்கப்படுகிறது. அன்பினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவர் நம்மை பார்க்கின்றார். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கின்ற போது உடனடியாக நமது வாழ்வுக்கு தேவையான இரக்கம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் இரக்கத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகிய ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபித்ததுக்கு ஆண்டவரே நீரே எனக்கு அழைக்க, நான் உங்களிடம் தஞ்சம் புகுகிறேன். ஆண்டவரே நான் உங்களிடம் தஞ்சம் புகுகிறேன். இடர் நீங்கும் வரை உன் இறக்கைகளின் நிலையே எனக்கு புகழமாக கொண்டுள்ளேன். இடர் நீங்கும் வரை, இடர் நீங்கும் வரை. இந்த உலகத்தில் நமக்கு இடம் இணைக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு இடம் இணைக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு பிரச்சனைகளை இணைக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு போராட்டங்களை இணைக்கிறோம். என்னைக்கு நமக்கு மரணத்தோட தான் தீரும். நமக்கு மரணத்தோட தான் தீரும். அதுக்கு முன்ன தீரும் சொல்ல முடியும். யாரால சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு இன்னைக்கு நாளைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துப்பா அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியும். இந்த பிரச்சனை தீர்வதாது. அப்போ இடம் நீங்கும் வரை அழகான வார்த்தைகளை பாருங்க. எவ்வளவு டெக்னிக்கலா சொல்லியிருக்க. சில நேரங்கள்ல உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்ட சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் போதும், அது முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா தாவீது அவ்வளவு அழகா கேட்கிறாரு, ஆண்டவரே உன் இறக்கைகளின் நிலையே எனக்கு புகழமாக கொண்டுள்ளேன். எப்போது? இடம் நீங்கும் வரை, இடம் நீங்கும் வரை உமது இறக்கைகளின் நிலையே எனக்கு புகழமாக கொண்டுள்ளேன். அப்ப எனக்கு வாழ்நாள் உள்ளாரே எனக்கு அழைக்கல் தந்தே தீர வேண்டும். அந்த ஒரு வசனத்தை நம்ம ஜெபிக்கிற போது எவ்வளவு அற்புதமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில 47 அதிகாரம் தான் படிச்சு பல நேரங்களில் சும்மா திருவள்ளுவர் சொல்லிட்டேன். நேரத்தான் வசனத்தை வாசிக்கிற போது சில நேரங்கள் அந்த வசனத்தை முதல் வசனத்தை வாசிச்சுட்டு இதை மட்டும் கிடைக்காது அப்படின்னு தோணுனா அடுத்து நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான வார்த்தைகள் 2ஆம் வசனம். உன்னதரான கடவுளை நோக்கி, உன்னதரான கடவுளை நோக்கி. யார் நான் இருக்கிறதுக்காக கேட்கிறேன், யார் அடைக்கலம் தரணும்னு கேட்கிறேன், யார்கிட்ட எனக்கு ஒரு இடத்துக்கு எனக்கு புகழ் தரணும்னு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அது உன்னதரான கடவுள். உன்னதரான கடவுள். உன்னதர் அப்படின்னா அது பொருள் என்ன? உன்னதர் அப்படின்னா அது பொருள் என்ன? மாற்றம் இல்லாதவர், மரணம் இல்லாதவர், அவருக்கு முடியாதவர் ஒன்றும் இல்லை. நம்ம கடவுளுடைய குணங்கள் லட்சணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6 காரியம் சொல்லுவது. தானாக இருக்கிறார், தூக்க முடிவு இல்லாமல் இருக்கிறார், அழிவு இல்லாமல் இருக்கிறார். இல்லையா? இதெல்லாம் அளவலா சகலத்துக்கு சொல்லுமையா இருக்கிறார். நண்பர்களை 6 லட்சணங்களை படிச்சது போல அவர் யார்? உன்னதனானவர் அப்படின்னு சொன்னா அவருக்கு தொடக்கம் இல்லை, முடிவு இல்லை, மரணம் இல்லை. அவருக்கு வல்லமை நிறைந்திருக்கக்கூடியவர், அழிவில்லாதவர். அதுபோல ஆசீர்வதிக்கக்கூடியவர், ஆசீர்வதிக்கிற கரங்களை உடையவர். உன்னதரான உண்மை நோக்கி, அவரை நோக்கி நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு அவர் இறங்கும் உங்களோட அடைக்கலம் கொண்டுள்ளேன், எனது மரணம் வரைக்கும் இறங்கி கைவிடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைவிடாதே சொல்லக்கூடிய யார்கிட்ட? உன்னதரான கடவுளிடம், உன்னதரான கடவுளிடம் நான் அடைக்கலம் கொண்டுள்ளேன். அடுத்து திரும்ப அடுத்த வார்த்தைகள் மிகவும் கல்வி தரக்கூடியது. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகிறேன். நான் மன்றாடுகிறது சும்மா ஒரு கவலை இல்லை. நான் மன்றாடுகிறது ஒண்ணு தர முடியாத வாழ்க்கை இல்லை. நான் மன்றாடுகிறது கேட்க ஒரு காரியம் வந்துட்டு அடுத்து நீ இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை இல்லை. நான் 100 காரியம் கேட்டா 10 காரியம் பாரு, 10 காரியம் தர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை இல்லை. எனக்காக யாவையும்
1 2 3 10 100 1000 எல்லாம் அந்த தாவீதரசருக்கு அந்த ஜெபத்தினுடைய வல்லமை அந்த வாழ்க்கையிலும் நம்ம இந்த நம்பிக்கையோடு ஜெபம் செய்யணும். அவர் செய்தது சந்தோஷத்தில் இல்ல, அரண்மனையில அரசவையில அல்லது அடிமையில உட்கார்ந்து இல்ல. அரசருக்கு தாவீது ஜெபத்தை சொல்வது எனக்காக என்ன வந்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்படி இல்ல சொல்லுது. மாறாக குகையில ஒளிச்சு போய் குகையில் எதிரிகள் இருக்காங்க, எப்போ வேணாலும் அவர் பார்ப்பாங்க, ஈட்டியால் சுத்தி கொள்ளலாம். அந்த சூழ்நிலையில் இருக்கிற போது தாவீது தெரிந்து செல்வாலும் எனக்காக யாவையும் செய்து முடியும் உன்னதமான என் கடவுளை நான் நினைக்கிறேன். அவர்கள் கலந்திருக்கிற நேரத்தில் இந்த ஜெபத்தை சொல்லணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிற நேரத்தில் இந்த ஜெபத்தை சொல்லணும். எல்லாம் இருக்கிற நேரத்தில் சிந்திக்கிறது இல்லை, கலந்து போகிற நேரத்தில் தான் இந்த 2 வசனங்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது. ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கிறேன். முதல்ல ஆண்டவரை உடன் அழைக்கல போகிறேன், கஞ்ச போகிறேன் என்றால் நான் கூற வேண்டும். மூன்றாவதாக நீ எனக்கு பிரச்சனை தீர்வதோடு உமது இறக்கைகளில் எனக்கு அழைக்க கடமை என்று ஜெபிக்க வேண்டும். அடுத்து திரும்ப எழுத சொல்லணும். அவர்தான் வசனம் கடவுள் தான் சொல்றது. திரும்பவும் 8வது வசனத்தை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னதமான உண்மை நோக்கி ஆண்டவரே நீ சும்மா ஒரு ஆள் இல்ல. அவருடைய அவருக்கு வல்லமையை பற்றி திரும்ப எடுத்து சொல்றார் தாவீதரசர். நீ சும்மா அரிசி ஆத்ம கடவுள் இல்ல, நீ உன்னதர். அதற்கு மேலாக எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் வல்லமை ஆண்டவர். ஆகிய ஆண்டவரை உங்களிடம் நான் அழைக்கிறேன். நமது வாழ்க்கையான வேதனை, கவலை, கஷ்டங்கள், பெரிய பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சிருக்கிற நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு மத்தியில் இருந்து இந்த திருப்பாடல் 57 நாம் உருவாக்கணும். இந்த திருப்பாடல்களை நீங்க வீட்டில் இருந்து படிக்கணும். உங்க இதயத்தை நீங்க சுத்தமாக்கணும். போறவார வழிகளில் வசனத்தை திரும்ப சொல்லி நம்ம எவ்வளோ பயணங்கள் எல்லாம் செய்யறோம். அவையிலிருந்து வீட்டுக்கு போகும்போது, வீட்டிலிருந்து கோயில் வரும்போது திருப்பாடலை சொல்லி ஆண்டவரே எனக்கு இறங்கு, எனக்கு இறங்கு. உம்மிடம் நான் தஞ்சம் போகின்றேன். என் பிரச்சனை தீரும். உம் இறக்கைகளிலேயே நான் அடைக்கலம் அடைகின்றேன். உன்னதமான உம்மை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் உம்மை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். 2 வசனம் அன்பானவர்களை தொடர்ந்து வசனங்களை நாம் படிக்கணும், தியானிக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைய பொருள்களை தூயாவில் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஆண்டவரை நான் தஞ்சம் போகிறேன். நீர் என்னை கைவிடாதே. என் வாழ்க்கையில் என் பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீரெல்லாம் தீர்வதை என்னை விட்டு அகன்று போகாதே. அதற்கு மேலாக நீ உன்னதமான கடவுள், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க ஆற்றல் வாய்ந்த கடவுள். ஆகையால் உன்னிடம் நான் கேட்கிறேன். என் பிரச்சனைகளை, என் கவலைகளை, என் கண்ணீரை, என் வேதனை, என் நோய்களை, எனது வாழ்க்கையுடைய எல்லா ஆசுகளை எல்லாம் நீருக்கு வழி நடத்தும் என்று நம்மை முழுவதுமாக இருக்கிறது. நம்மிடம் சன்னதியிலே